வங்கதேசத்தின் இருண்ட இளவரசர் இன்று அந்த நாட்டின் பிரதமராக உருவெடுத்திருக்கிறார். 17 ஆண்டுகள் லண்டனில் தஞ்சம் புகுந்தவரை தற்போது அந்நாட்டு மக்கள் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தேர்ந்தெடுத்துள்ளனர். யார் இந்த தாரிக் ரஹ்மான்? இருண்ட இளவரசர் என அவருக்கு பெயர் வர காரணம் என்ன? வங்கதேச முன்னாள் அதிபர் ஜியாவுர் ரஹ்மானுக்கும் அந்நாட்டின் முதல் பெண் பிரதமரான கலீதா ஜியாவுக்கும் மூத்த மகனாக பிறந்தவர் தாரிக் ரஹ்மான். 2001 முதல் 2006 வரையிலான காலகட்டத்தில் இவரது தாயார் பிரதமராக இருந்தபோது எந்த அரசு பதவியிலும் இல்லாமல் தாரிக் ரஹ்மான் நாட்டின் உண்மையான அதிகார மையமாக திகழ்ந்தார். இதன் காரணமாகவே தாரிக் ரஹ்மானை இருண்ட இளவரசர் என எதிர்க்கட்சிகள் வர்ணித்தன. மேலும் அந்த காலகட்டத்தில் தாரிக் ரஹ்மான் ஹாவா பவன் என்ற 2 மாடி கட்டிடத்தில் இருந்துதான் அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுத்து வந்தார். இந்த கட்டிடம் பிரதமர் அலுவலகத்திற்கு இணையாக நிழல் பிரதமர் அலுவலகமாகவே அக்காலத்தில் பார்க்கப்பட்டது. இவர் மீது பண மோசடி, ஊழல், எதிர்க்கட்சி தலைவர்களை தாக்கியது தொடர்பான பல வழக்குகள் ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் தொடரப்பட்டன. இதைத் தொடர்ந்து வங்கதேசத்திலிருந்து வெளியேறி லண்டனில் 17 ஆண்டுகள் தஞ்சம் புகுந்து அங்கிருந்தே கட்சிப் பணிகளை ரகசியமாக மேற்கொண்டார். இந்நிலையில் 2024 வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் புரட்சியால் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. இதைத் தொடர்ந்து சுமார் 17 ஆண்டுகள் லண்டனில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்த தாரிக் ரஹ்மான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வங்கதேசம் திரும்பினார். சமீபத்தில் உடல் நலக்குறைவால் அவரின் தாய் மறைந்தது அவர் மீது அனுதாப அலையை ஏற்பட காரணமாகியது. தான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்து வங்கதேசத்தை தொழில்மயமாக்குவேன் என உறுதியளித்துள்ள தாரிக் ரஹ்மான் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படவும் இந்தியாவுடன் சுமூகமான உறவை பேண விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார்.